துரியோதன சரித்திரம். கோபுரத்தின் நடையை தாங்கும் ஆமையைப் போல அரசன் இல்லாத அஸ்தினாபுரி ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்தாள் வயதான ராஜமாதா சத்தியவதி. 18 வருடங்கள் கழித்து அஸ்தினாபுரி ராஜ்யத்துக்கு வருகை தந்த பீஷ்மர் நேராக சத்தியவதியை காணச் சென்றார். அன்னையே, உங்கள் புதல்வன் பீஷ்மருக்கு அருள் புரியுங்கள். வா மகனே, எப்படி உள்ளாய்? நான் நலமாக உள்ளேன் தாயே. தங்களுடைய உள்ளம் சுமை கொண்டுள்ளது என நான் நினைக்கிறேன். நீ அறியாதது அல்ல. 25 ஆண்டுகளாக என் சுமை மேலும் எடையேறியே வருகிறது. மைந்தர்களை பற்றி நான் வந்ததுமே அறிந்து கொண்டேன். 2 மைந்தர்களும் உன் பொறுப்பில் வளர்ந்திருக்க வேண்டும். இன்று இருவருமே பயன்படாதவர்களாக இருக்கிறார்கள். அன்னையே, அவர்கள் என் தமையனின் மைந்தர்கள். ஒருபோதும் அவர்களிடம் தீமை விளையாது. அவர்கள் பயிலாதவர்களாக இருக்கலாம். அதை மிக சில நாட்களிலேயே என்னால் செம்மை செய்துவிட முடியும். உன்மீது எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு பீஷ்மா. ஆனால் இன்று இருக்கும் நிலையோ வேறு. மூத்த இளவரசன் திருதராஷ்டிரனுக்கு 18 ஆகிவிட்டது. அவனை அரியணையில் அமர்த்த வேண்டும். ஆனால் அவனால் அரியணை அமர முடியாது என்று சத்திரிய மன்னர்கள் பேசிக் கொள்கிறார்கள். 2வது இளவரசன் சூரியோடியில் நிற்க முடியாதவன். அவனாலும் அரசனாக முடியாது என்கிறார்கள். விதுரனை அரசனாக்க நான் முயல்வதாகவும் வதந்திகள் பரவுகின்றன. இதனால் உயர்குலத்தோர் கொதிப்படைந்துள்ளனர். அன்னையே, இது எல்லாம் சிறுமதி கொண்டவர்களின் பேச்சுக்கள். இந்த கங்கையும் சிந்துவும் ஓடும் நிலம் உழைப்பில்லாமல் உணவை வழங்குகிறது. சத்திரியர்கள் அதில் குருவி பறக்கும் தூரத்திற்கு ஒரு அரசை அமைத்துக் கொண்டு வாழ்கிறார்கள். அவர்களின் கனவுகள் எல்லாம் இன்னொரு சத்திரியனின் நாட்டை பிடித்துக் கொள்வது பற்றித்தான். இல்லையேல் இன்னும் ஒரு நாட்டு பெண்ணை கவர்வது பற்றித்தான் இருக்கும். இவர்களின் சிறிய வட்டத்திற்கு வெளியே பெரியதொரு உலகம் உள்ளது என்பதை அறிவதே இல்லை. நீ கூறுவது உண்மையே. நாமும் அஸ்தினாபுரி என்ற இந்த சிறு முட்டைக்குள் குடியிருக்கலாகாது. நமக்கு சிறகுகள் முளைக்க வேண்டும். நாம் இன்னும் 3 மாதங்களுக்குள் திருதராஷ்டிரனை அரியணையேற்ற வேண்டும். அதற்கு முன் நாம் திருதராஷ்டிரனுக்கு உகந்த மணமகளை தேடி அடைய வேண்டி இருக்கிறது. வெளியிழந்தவன் என்பதால் எம்மால் சிறந்த சத்திரிய அரசுடன் மனம் பேச முடியாது. ஆனால் சேதி நாட்டில் ஒரு இளவரசி இருப்பதாக சொன்னார்கள். சேதி நாடு, அவந்தி நாடு போன்ற புறா முட்டைகளை நான் ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை. அவர்களிடமிருந்து நாம் மனம் கொள்வோம் என அவர்கள் நினைத்திருக்கிறார்கள். அந்த மனம் நம்மை எவ்வகையிலும் வலுப்படுத்த போவதில்லை. சொல்ல போனால் அந்த நாடுகளை பிற சத்திரியர் தாக்கும் போது நாம் சென்று பாதுகாப்பளிக்க வேண்டும் என எண்ணுவார்கள். அது மேலும் சுமைகளிலேயே நம்மை ஆழ்த்தும். நமக்கு தேவை நம்மை மேலும் வல்லமைப்படுத்தும் ஒரு மன உறவு. காந்தார நாட்டில் ஒரு அழகிய இளவரசி இருப்பதாக சொன்னார்கள். காந்தாரத்திலா? ஆம், வெகு தொலைவுதான். அன்னையே, தொலைவென்பது பெரிய இக்கட்டுத்தான். ஆனால் தாங்கள் காந்தாரம் பற்றி சரியான தகவல்களை கேள்விப்பட்டிருக்கவில்லை என நான் நினைக்கிறேன். துரியோதன சரித்திரம் இடைவெளிக்கு பின் தொடரும். துரியோதன சரித்திரம் தொடர்கிறது.
காந்தார நாட்டில் ஒரு அழகிய இளவரசி இருப்பதாக சொன்னார்கள். காந்தாரத்திலா? ஆம், வெகு தொலைவுதான். அன்னையே, தொலைவென்பது பெரிய இக்கட்டுத்தான். ஆனால் தாங்கள் காந்தாரம் பற்றி சரியான தகவல்களை கேள்விப்பட்டிருக்கவில்லை என நான் நினைக்கிறேன். காந்தாரத்தின் நிலப்பரப்பு நம்மை விட 12 மடங்கு அதிகம். அந்நிலம் வெறும் பாலைவனம் என்பதால் முன்னொரு காலத்தில் அவர்கள் வேடுவர்களாகவும் நம்மை விட இழிந்தவர்களாகவும் கருதப்பட்டிருந்தனர். முற்காலத்தில் சந்திர குலத்தில் இருந்து தந்தையின் பழிச்சொல்லால் இழிந்து வெளியேற்றப்பட்ட துர்வசு தன் 1000 வீரர்களுடன் காந்தாரம் நாட்டுக்கு சென்று அங்கே அரசமைத்தான். ஆனால் சென்ற நூற்றாண்டுகளாக அவர்கள் மாறிவிட்டார்கள். அவர்கள் மாதம் ஒன்றுக்கு ஈட்டும் சுங்கம் நமது 5 வருட செல்வத்தினை விட அதிகம். அனைத்தையும் நான் சிந்தித்து விட்டேன். அவர்கள் இன்று ஒரு பேரரசாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களினிடத்தில் நான் நின்று சிந்தித்தேன். இன்று அவர்களின் தேவை என்ன? பெரும் செல்வம் கைக்கு வந்து விட்டது. செல்வத்தை கொண்டு நாட்டை விரிவாக்க வேண்டும் இல்லையா? காந்தாரம் மேற்கே விரிய முடியாது. அங்கிருப்பது வெறும் பாலைதான். அவர்கள் கிழக்கே வந்தேதான் ஆக வேண்டும். எனவே அவர்களுக்கு அஸ்தினாபுரத்தையே தூண்டிலிரியாக வைப்போம். சிந்தித்து பார் பீஷ்மா. அவர்கள் சந்திர வம்சத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள். சத்திரியர்கள் அல்லதென்று இழித்துரைக்கப்பட்டவர்கள். எனவே அவர்களுக்கு குலசத்திரியர் எனும் அடையாளம் தேவை. அஸ்தினாபுரியுடன் உறவிருந்தால் அவ் அடையாளத்தை அடைய முடியும். அது மட்டுமல்ல, காந்தார மன்னன் சுவலன் எளிமையான வேடனின் உள்ளம் கொண்டவன். செல்வத்தை என்ன செய்வதென்று அறியாமல் திகைப்பவன். அவனுக்கு அஸ்தினாபுரியின் உறவு அளிக்கும் மதிப்பு மீது மயக்கம் வரலாம். அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் அதைவிட முக்கியமானது ஒன்று உண்டு. சுபலனின் மைந்தன் சகுனி. அவன் பெரிய வீரன் என்று கேள்விப்பட்டேன். நாடுகளை வெல்லும் ஆசை கொண்டவன் என்றும் கேள்விப்பட்டேன். அவர்களுக்கு இது மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கலாம். ஆம், அதிகார விருப்பம் உள்ளவன் என்றால் அவனால் இந்த தூண்டிலை கடந்து செல்லவே முடியாது. ஆனால் அவனுடனான நம் உறவு எப்படி இருக்கும் என்று இப்போது நாம் அமர்ந்து முடிவெடுக்க முடியாது. முடிவெடுக்கலாம். ஒருபோதும் காந்தாரன் நேரடியாக அஸ்தினாபுரியை வென்று ஆட்சி அமைக்க முடியாது. நாம் காந்தாரத்தையும் ஆள முடியாது. அது பாலை, இது பசும் நிலம். அவன் நம்மை சார்ந்துதான் இங்கே ஏதேனும் செய்ய முடியும். அவன் எதிர்பார்க்கக்கூடியது ஒன்றே. அவன் நாட்டு இளவரசி பெரும் குழந்தை அஸ்தினாபுரியை ஆளும் சக்கரவர்த்தியாக வேண்டும் என்று. அது நிகழட்டுமே. அன்னையே, கடைசி சொல்வரை நீங்களே சிந்தனை செய்திருக்கிறீர்கள். இனி நான் என்ன செய்வதற்கு இருக்கிறது? ஆணையிடுங்கள். சௌபாலனாகிய சகுனியிடம் நீ பேசு. அவன் தன் தமக்கையை நமக்கு அளிக்க ஒப்புக்கொள்ளச் செய். அவனே தன் தந்தையிடம் பேசட்டும். அவன் ஏற்றுக்கொண்டால் அனைத்தும் நிறைவாக முடிந்து விட்டதென்றே பொருள். இந்த பாரதத்தையே அஸ்தினாபுரியில் இருந்து ஆள முடியும் எனும் கனவை சகுனியின் நெஞ்சில் விதைப்பது உன் பணி. தங்கள் விருப்பப்படியே நான் செய்கிறேன். துரியோதன சரித்திரம் நாளை தொடரும். கதை சொல்பவராக டி. வினோத் கண்ணன், பீஷ்மராக எம்.எல். கிருபாகரன், சத்தியவதியாக துவாரகி, உதவி நெறியாள்கை முருகதாசன் திருவேரகன்,
வசன மேற்பார்வை துவாரகி நாகேஸ்வரன். தயாரிப்பு மேற்பார்வை எம்எல் கிருபாகரன். எழுத்து ஒலிக்கலவை தயாரிப்பு நெறியாள்கை பரமசிவம் டார்வின். இது ஒரு வசந்தம் எஃப்எம்மின் தயாரிப்பு. இதயத்தின் மேல் தீயேற்றித்தான் அரங்கத்தின் மீதாடுவேன். உனக்கே எந்தன் நாடல் என்பேன், உன்னை பாடி கொண்டாடுவேன். கண்கள் இமைக்காது பார்க்கும் இப்பெருங்கூட்டம் கண்ணின்றி தான் காணுதா. சத்தம் குறையாது வெடிக்கும் என் நெஞ்சத்தின் ஓசை அங்கே கேட்குதா. மன்னா கேட்குதா, மன்னா கேட்குதா, எல்லோரும் ஒன்றாக உன் பேரை சொல்ல மன்னா கேட்குதா, மன்னா கேட்குதா, மன்னா கேட்குதா, உன்னாலே தீ கொண்ட விண்மீன்கள் ஒன்றாய் ஜோதிக்குதா. துரியோதன சரித்திரம் எனும் இந்த வானொலி நாடகமானது வரலாறுகளில் தீயவன் என்றே சித்தரிக்கப்பட்டு வந்த துரியோதனனின் இன்னும் ஒரு பக்கத்தை வெளி உலகுக்கு எடுத்து காட்டுவதே தவிர யார் மனதையோ சமூகத்தையோ அல்லது மதத்தையோ புண்படுத்தும் நோக்கத்துக்காக உருவாக்கப்படவில்லை. இவ்வானொலி நாடக பிரதியாக்கத்திற்காக பல ஆய்வு கட்டுரைகள், பல மொழிகளிலும் வெளிவந்த மகாபாரத கதைகளையும் உபயோகித்துள்ளோம். பிரதியாக்கத்தின் சுவாரஸ்யத்திற்காக சில காட்சிகளில் மட்டும் எமது கற்பனை சேர்க்கப்பட்டுள்ளது. துரியோதன சரித்திரம், துரியோதன சரித்திரம். வானொலி இசை நாடகம். கோபுரத்தின் நடையை தாங்கும் ஆமையைப் போல அரசன் இல்லாத அஸ்தினாபுரி ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்தாள் வயதான ராஜமாதா சத்தியவதி. 18 வருடங்கள் கழித்து அஸ்தினாபுரி ராஜ்யத்துக்கு வருகை தந்த பீஷ்மர் நேராக சத்தியவதியை காணச் சென்றார். அன்னையே, உங்கள் புதல்வன் பீஷ்மருக்கு அருள் புரியுங்கள். வா மகனே, எப்படி உள்ளாய்? நான் நலமாக உள்ளேன் தாயே. தங்களுடைய உள்ளம் சுமை கொண்டுள்ளது என நான் நினைக்கிறேன். நீ அறியாததல்ல, 25 ஆண்டுகளாக என் சுமை மேலும் இடையேறியே வருகிறது. மைந்தர்களை பற்றி நான் வந்ததுமே அறிந்து கொண்டேன். 2 மைந்தர்களும் உன் பொறுப்பில் வளர்ந்திருக்க வேண்டும். இன்று இருவருமே பயன்படாதவர்களாக இருக்கிறார்கள். அன்னையே, அவர்கள் என் தமையனின் மைந்தர்கள். ஒருபோதும் அவர்களிடம் தீமை விளையாது. அவர்கள் பயிலாதவர்களாக இருக்கலாம். அதை மிக சில நாட்களிலேயே என்னால் செம்மை செய்துவிட முடியும். உன்மீது எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு பீஷ்மா. ஆனால் இன்று இருக்கும் நிலையோ வேறு.
மூத்த இளவரசன் திருதராஷ்டிரனுக்கு 18 ஆகிவிட்டது. அவனை அரியணையில் அமர்த்த வேண்டும். ஆனால் அவனால் அரியணை அமர முடியாது என்று சத்திரிய மன்னர்கள் பேசிக் கொள்கிறார்கள். இரண்டாவது இளவரசன் சூரிய ஒளியில் நிற்க முடியாதவன். அவனாலும் அரசனாக முடியாது என்கிறார்கள். விதுரனை அரசனாக நான் முயல்வதாகவும் வதந்திகள் பரவுகின்றன. இதனால் உயர்குலத்தோர் கொதிப்படைந்துள்ளனர். அன்னையே, இது எல்லாம் சிறுமதி கொண்டவர்களின் பேச்சுக்கள். இந்த கங்கையும் சிந்துவும் ஓடும் நிலம் உழைப்பில்லாமல் உணவை வழங்குகிறது. சத்திரியர்கள் அதில் குருவி பறக்கும் தூரத்திற்கு ஒரு அரசை அமைத்துக் கொண்டு வாழ்கிறார்கள். அவர்களின் கனவுகள் எல்லாம் இன்னொரு சத்திரியனின் நாட்டை பிடித்துக் கொள்வது பற்றித்தான். இல்லையேல் இன்னும் ஒரு நாட்டு பெண்ணை கவர்வது பற்றித்தான் இருக்கும். இவர்களின் சிறிய வட்டத்திற்கு வெளியே பெரியதொரு உலகம் உள்ளது என்பதை அறிவதே இல்லை. நீ கூறுவது உண்மையே. நாமும் அஸ்தினாபுரி என்ற இந்த சிறு முட்டைக்குள் குடியிருக்கலாகாது. நமக்கு சிறகுகள் முளைக்க வேண்டும். நாம் இன்னும் 3 மாதங்களுக்குள் திருதராஷ்டிரனை அரியணையேற்ற வேண்டும். அதற்கு முன் நாம் திருதராஷ்டிரனுக்கு உகந்த மணமகளை தேடி அடைய வேண்டி இருக்கிறது. வெளியிழந்தவன் என்பதால் எம்மால் சிறந்த சத்திரிய அரசுடன் மனம் பேச முடியாது. ஆனால் சேதி நாட்டில் ஒரு இளவரசி இருப்பதாக சொன்னார்கள். சேதி நாடு, அவந்தி நாடு போன்ற புறா முட்டைகளை நான் ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை. அவர்களிடமிருந்து நாம் மனம் கொள்வோம் என அவர்கள் நினைத்திருக்கிறார்கள். அந்த மனம் நம்மை எவ்வகையிலும் வலுப்படுத்தப் போவதில்லை. சொல்ல போனால் அந்த நாடுகளை பிற சத்திரியர் தாக்கும் போது நாம் சென்று பாதுகாப்பளிக்க வேண்டும் என எண்ணுவார்கள். அது மேலும் சுமைகளிலேயே நம்மை ஆழ்த்தும். நமக்கு தேவை நம்மை மேலும் வல்லமைப்படுத்தும் ஒரு மன உறவு. காந்தார நாட்டில் ஒரு அழகிய இளவரசி இருப்பதாக சொன்னார்கள். காந்தாரத்திலா? ஆம், வெகு தொலைவுதான். அன்னையே, தொலைவென்பது பெரிய இக்கட்டுத்தான். ஆனால் தாங்கள் காந்தாரம் பற்றி சரியான தகவல்களை கேள்விப்பட்டிருக்கவில்லை என நான் நினைக்கிறேன். துரியோதன சரித்திரம் இடைவெளிக்கு பின் தொடரும். தமிழ் இசை முழங்கும் யாழ் மண்ணில் வசந்தம் FM 102.8. துரியோதன சரித்திரம் தொடர்கிறது. காந்தார நாட்டில் ஒரு அழகிய இளவரசி இருப்பதாக சொன்னார்கள். காந்தாரத்திலா? ஆம், வெகு தொலைவுதான். அன்னையே, தொலைவென்பது பெரிய இக்கட்டுத்தான். ஆனால் தாங்கள் காந்தாரம் பற்றி சரியான தகவல்களை கேள்விப்பட்டிருக்கவில்லை என நான் நினைக்கிறேன். காந்தாரத்தின் நிலப்பரப்பு நம்மை விட 12 மடங்கு அதிகம். அந்நிலம் வெறும் பாலைவனம் என்பதால் முன்னொரு காலத்தில் அவர்கள் வேடுவர்களாகவும் நம்மை விட இழிந்தவர்களாகவும் கருதப்பட்டிருந்தனர். முற்காலத்தில் சந்திர குலத்தில் இருந்து தந்தையின் பழிச்சொல்லால்
இழிந்து வெளியேற்றப்பட்ட துர்வசு தன் 1000 வீரர்களுடன் காந்தாரம் நாட்டுக்கு சென்று அங்கே அரசமைத்தான். ஆனால் சென்ற நூற்றாண்டுகளாக அவர்கள் மாறிவிட்டார்கள். அவர்கள் மாதம் ஒன்றுக்கு ஈட்டும் சுங்கம் நமது 5 வருட செல்வத்தினை விட அதிகம். அனைத்தையும் நான் சிந்தித்து விட்டேன். அவர்கள் இன்று ஒரு பேரரசாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களினிடத்தில் நான் நின்று சிந்தித்தேன். இன்று அவர்களின் தேவை என்ன? பெரும் செல்வம் கைக்கு வந்து விட்டது. செல்வத்தை கொண்டு நாட்டை விரிவாக்க வேண்டும் இல்லையா? காந்தாரம் மேற்கே விரிய முடியாது. அங்கிருப்பது வெறும் பாலைதான். அவர்கள் கிழக்கே வந்தேதான் ஆக வேண்டும். எனவே அவர்களுக்கு அஸ்தினாபுரத்தையே தூண்டிலியாக வைப்போம். சிந்தித்து பார் பீஷ்மா. அவர்கள் சந்திர வம்சத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள். சத்திரியர்கள் அல்ல என்று இழித்துரைக்கப்பட்டவர்கள். எனவே அவர்களுக்கு குலசத்திரியர் எனும் அடையாளம் தேவை. அஸ்தினாபுரியுடன் உறவிருந்தால் அடையாளத்தை அடைய முடியும். அது மட்டுமல்ல, காந்தார மன்னன் சுவலன் எளிமையான வேடனின் உள்ளம் கொண்டவன். செல்வத்தை என்ன செய்வதென்று அறியாமல் திகைப்பவன். அவனுக்கு அஸ்தினாபுரியின் உறவு அளிக்கும் மதிப்பு மீது மயக்கம் வரலாம். அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் அதைவிட முக்கியமானது ஒன்று உண்டு. சுவலனின் மைந்தன் சகுனி. அவன் பெரிய வீரன் என்று கேள்விப்பட்டேன். நாடுகளை வெல்லும் ஆசை கொண்டவன் என்றும் கேள்விப்பட்டேன். அவர்களுக்கு இது மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கலாம். ஆம், அதிகார விருப்பம் உள்ளவன் என்றால் அவனால் இந்த தூண்டிலை கடந்து செல்லவே முடியாது. ஆனால் அவனுடனான நம் உறவு எப்படி இருக்கும் என்று இப்போது நாம் அமர்ந்து முடிவெடுக்க முடியாது. முடிவெடுக்கலாம். ஒருபோதும் காந்தாரன் நேரடியாக அஸ்தினாபுரியை வென்று ஆட்சி அமைக்க முடியாது. நாம் காந்தாரத்தையும் ஆள முடியாது. அது பாலை, இது பசும் நிலம். அவன் நம்மை சார்ந்துதான் இங்கே ஏதேனும் செய்ய முடியும். அவன் எதிர்பார்க்கக்கூடியது ஒன்றே. அவன் நாட்டு இளவரசி பெரும் குழந்தை அஸ்தினாபுரியை ஆளும் சக்கரவர்த்தியாக வேண்டும் என்று. அது நிகழட்டுமே. அன்னையே, கடைசி சொல்வரை நீங்களே சிந்தனை செய்திருக்கிறீர்கள். இனி நான் என்ன செய்வதற்கு இருக்கிறது? ஆணையிடுங்கள். சௌபாலனாகிய சகுனியிடம் நீ பேசு. அவன் தன் தமக்கையை நமக்கு அளிக்க ஒப்புக்கொள்ளச் செய். அவனே தன் தந்தையிடம் பேசட்டும். அவன் ஏற்றுக்கொண்டால் அனைத்தும் நிறைவாக முடிந்து விட்டதென்றே பொருள். இந்த பாரதத்தையே அஸ்தினாபுரியில் இருந்து ஆள முடியும் எனும் கனவை சகுனியின் நெஞ்சில் விதைப்பது உன் பணி. தங்கள் விருப்பப்படியே நான் செய்கிறேன். துரியோதன சரித்திரம் நாளை தொடரும்.